ஸோ நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஓகேவா. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க கவர் ஆகுது அப்படின்னா, ஸோ அதை பற்றி இன்ட்ரோடக்ஷன், ரெசனன்ஸ் கண்டிஷன் ஓகேவா. ஸோ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் வந்து நம்ம வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிலாக்ஸேஷன் டைம், ஸ்பின் இன்ட்ராக்ஷன், இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன், டைபோல் இன்ட்ராக்ஷன் அண்ட் கெமிக்கல் ஷிஃப்ட். ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட்லேயே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்எம்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜியன் ஓகேவா. ஸோ நமக்கு என்எம்ஆர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜியன் அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்எம்ஆர் எதை இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னா நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது ஓகே. ஸோ அதை பற்றி டீல் பண்ணுது ஓகே. ஸோ என்எம்ஆர் அப்சர்வ்ட், ஸோ பர்சல் அட் அப்சர்வ்ட் ஹார்வர்ட் அண்டு பிளாக் அட் த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே வந்து 1945 வந்து அங்கே வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு என்எம்ஆரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ஃபஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் வாஸ் மேடு 1951. ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்எம்ஆரில் எத்தில் ஆல்கஹாலை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஓகே. ஸோ 1952 பர்சல் அண்டு பிளாச் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது கண்டுபிடிச்சனால அவங்க நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ் டு ஸ்டடி ஆஃப் த ஷேப் அண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல். ஸோ ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சரையும் ஷேப்பையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த என்எம்ஆர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் கிரியேட்டட் பை கீப்பிங் த நியூக்ளியர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் எனர்ஜி லெவலை என்ன கிரியேட் பண்ணுது, எது கிரியேட் பண்ணுது அப்படின்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பின் இன்ட்ரின்சிக் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், திஸ் இஸ் ரைஸ் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸோட ஸ்பின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆஃப். ஸோ I = 1/2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூக்ளியோட ஸ்பின். ஸோ இது ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நியூக்ளியோட ஸ்பின் எவ்வளோ, I = half ஓகே. ஸோ 1/2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நியூக்ளியஸ் ஸ்பின் எப்போ இருக்கும் அப்படின்னா I = 0. ஸோ எப்போ இந்த நியூக்ளியஸ் ஸ்பின் வந்து 0வாக இருக்கோ அப்போ வந்து என்எம்ஆர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் தான். ஸோ என்னென்னா நியூக்ளியஸ் ஸ்பின் வந்து ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னா என்எம்ஆர் கண்டுபிடிக்க முடியும், அப்டைன் பண்ண முடியும். இதே வந்து ஸ்பின் வந்து I வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்எம்ஆரை cannot be obtain. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மினிங் த வேல்யூ ஆஃப் நியூக்ளியர் ஸ்பின் I. ஸோ எப்படி வந்து டிட்டர்மின் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் நம்பர் ஓகே. ஸோ மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், ஸ்பின்னு எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ நமக்கு தெரியும் ZXA அப்படிங்கிறது இது எலமெண்ட்டோட நேமு, Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது அட்டாமிக் மாஸ் ஓகே. ஸோ ஏங்கிறது அட்டாமிக் மாஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து இன்டிஜர் ஸ்பின் கண்டுபிடிக்கிறது. ஸ்பின்னில் வந்து ஆஃப் இன்டிஜர், 0 இன்டிஜர் அப்படின்ட்டு இருக்கு ஓகேவா. ஸோ எப்பயுமே நமக்கு மாஸ் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ 1 இருந்தால் போதும். ஸோ மாஸ் நம்பர் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ மாஸ் நம்பர் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு ஆஃப் இன்டிஜர் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு மாஸ் நம்பர்னால் கீழே இருக்கிறது. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது இன்னொன்று இது எப்படி தெரிஞ்சுக்கலாம், வேறு மாதிரி எப்படி சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் ஈவனாக இருந்தால் அது 0 ஓகே. ஸோ அது ஈவன் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்டிஜர். ஸோ மீதி இருக்கிறது ஆஃப் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ மெமரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம கொடுத்துருப்போம் ஓகே. அதாவது இன்டிஜர் அப்படின்னா மேலே இருக்கிறது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா. ஸோ மேலே இருக்கிறது ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது ஆஃப் இன்டிஜர். ஸோ ரெண்டுமே ஈவனாக இருந்தால் ஓகேவா. ஸோ ரெண்டுமே ஈவனாக இருந்தால் அது 0 இன்டிஜர். ஸோ எப்போ இன்டிஜர் கிடைக்குன்னா கீழே இருக்கிறது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ கீழே எல்லாமே ஆடாக இருந்தால் அது என்னது நமக்கு அது இன்டிஜர். ஸோ ரெண்டுமே ஈவனில் இருந்துச்சுன்னா அது 0. எப்போ ஆஃப் இன்டிஜர் வரும் அப்படின்னா ஆடாக இருந்தாலும் சரி இல்லை ஈவனாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன கிடைக்கும், அது ஆஃப் இன்டிஜர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இது இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா இங்கே மாஸ் நம்பர் கொடுத்தாங்க பாருங்கள். இல்லைன்னா மாஸ் நம்பர் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ மாஸ் நம்பர்னால் கீழே இருக்கிறது. ஸோ கீழே இருக்கிறது ஈவனாக இருந்துச்சுன்னா அது இன்டகரல் ஸ்பின்னு ஓகேவா.
ஓகே. ஸோ இன்டிஜர் ஸ்பின். மாஸ் நம்பர் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆஃப் இன்டிஜர். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா. ஸோ இந்த ஈவன் இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டுமே ஈவன் இருந்தால் 0, ஓகேவா. ஸோ ஈவன் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. ஸோ மாஸ் நம்பர் ஈவனாக இருக்குது, ஓகேவா. ஸோ ஈவன்னா மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னது, மேலே இருக்கிறது, ஓகேவா. ஸோ மேலே இருக்கிறது ஈவனாக இருந்துச்சுன்னா அது இன்டிஜர். சப்போஸ் மாஸ் நம்பர் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆஃப் இன்டிஜர். ஸோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்குவோம். மேலே வந்து மாஸ் நம்பர், ஓகே. ஸோ அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து ஆடாக இருந்தால் அது ஆஃப் இன்டிஜர், ஓகே. ஸோ ஈவனாக இருந்தால் அது வந்து இன்டிஜர். ரெண்டுமே 0 ஈவனாக இருந்தால் அது 0, ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது. ஸோ பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், resonance frequency gives characteristics of the nucleus and the strength of the applied field. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எதை சொல்லுது அப்படின்னா, எதை நம்மளுக்கு டீல் பண்ணுது, கிவ்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூக்ளியஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதே மாதிரி அது ஸ்ட்ரென்த் ஆஃப் த அப்ளைட் ஃபீல்டு, ஓகேவா. ஸோ இதை வந்து சொல்கிறதா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த என்எம்ஆர் சிக்னல் இஸ் டைரக்ட்லி டு த நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் நியூக்ளியஸ் எஸ்டிமேட் த குவான்டிடேட்டிவ், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், NMR சிக்னல் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ NMR சிக்னல் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிக்னல், ஓகே. ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட் அண்ட் கப்ளிங் கான்ஸ்டன்ட் கேன் பி டிட்டர்மைன்டு. ஸோ NMRல எதை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, கெமிக்கல் ஷிஃப்ட்டும் அதே மாதிரி கப்ளிங் கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினேஷன் பண்ணலாம், ஓகே. ஸ்பின் வெக்டர் I ஆன் எனி டைரக்ஷன் கேன் ஹேவ் வேல்யூ. ஸோ ஸ்பின் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ MI இஸ் ஈக்குவல் டு -I, ஓகே. ஸோ எப்போ ஸ்பின்னோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பின் வெக்டார் MI அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ -Iலேருந்து +I வரைக்கும் அதோட வேல்யூ இருக்கும், ஓகே. ஸோ -Iலேருந்து +I வரைக்கும் அந்த ஸ்பின் வெக்டாரோட வேல்யூ இருக்கும், ஓகேவா. These are 2I plus 1 number of and all the degenerate the absence of external magnetic field. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, கால்குலேட் த மேக்னெட்டிக் ஸ்பின். ஸோ எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஸ்பின்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ MI ஈக்குவல், ஸோ என்னது 2I + 1. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, ஓகேவா. ஸோ மேக்னெட்டிக் ஸ்பின் கண்டுபிடிக்கிறது. ஸோ MI இஸ் ஈக்குவல் டு 2I + 1. MI இஸ் ஈக்குவல் டு 2I + 1, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே I இஸ் ஈக்குவல் டு 3/2 கொடுத்துட்டான், ஸ்பின் வந்து 3/2. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், 2 × 3/2, ஐயோட வேல்யூ 3/2 + 1. ஸோ 2 கேன்சல் ஆயிரும், 3 + 1 4. அப்போ அதோட ஸ்பின் வேல்யூ, மேக்னெட்டிக் ஸ்பின்னோட வேல்யூ எவ்வளோ, 4, ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, MI இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஸ்பின் வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, MI ஈக்குவல் 2I + 1. MI ஈக்குவல் 2I + 1, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் வர்றது எல்லா ஃபார்முலாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த மேக்னெட்டிக் மூமெண்ட் அசோசியேட்டட் வித் த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியூ ஈக்குவல் மியூ I H கிராஸ், ஓகே. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மியூ அப்படிங்க கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, மியூ இந்த இது வந்து டென்சார், ஓகேவா. ஸோ இது வந்து டென்சார். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ I H கிராஸ், I H கிராஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மியூ இஸ் ஈக்குவல் டு GN, மியூ இஸ் ஈக்குவல் டு GN மியூ N I, ஓகே. ஸோ GNங்கிறது இந்த இடத்துல நியூக்ளியர் G ஃபேக்டர், ஓகேவா. ஸோ மியூ Nங்கிறது நியூக்ளியர் மேக்னட்ரான், ஓகே. ஸோ நியூக்ளியர் மேக்னட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் மேக்னட்ரான் எவ்வளோ அப்படின்னா, ஸோ அது ஃபார்முலா இருக்குது. ஸோ மியூ N இஸ் ஈக்குவல் டு EH கிராஸ் டிவைட் பை 2M. ஸோ அதே எப்படி பண்ணலாம், H கிராஸோட வேல்யூ H டிவைட் பை 2π. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் மியூ N டிவைட் பை EH டிவைட் பை 4π MP. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ மியூ N அப்படிங்கிறது 5.05 × 10⁻27 or Joule T-1 or Tesla, okay. So next one, the magnetic moment of spinning nucleus is given by mu equal G into
beta n root of I into I plus 1 h cross. ஓகே, ஸோ இது வந்து பீட்டாவோட வேல்யூ கேட்டுப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப மாப்பம் பண்ணிங்க. ஓகே, 5.05 into 10 power minus 27 JT minus 1 இல்லை அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பீட்டா இ எலக்ட்ரானுக்கு வந்து இது வந்து நியூட்ரான். ஸோ இது வந்து எலக்ட்ரானுக்கு எடுக்கும் அப்படின்னா 9.27 into 10 power minus 24 JT minus 1 A ampere meter square. Okay, for electron mu z is equal to minus G. for நியூக்ளியஸ்க்கு வந்து இது வந்து எலக்ட்ரானுக்கு வேல்யூ, இது வந்து நியூக்ளியஸ் வேல்யூ, இதை வந்து பார்த்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 2 செப்பரேஷன் பிட்வீன் த நெய்பரிங் 2 எனர்ஜி லெவல்ஸ். அதாவது அடுத்தடுத்த நிறமாலை இடைவெளி எவ்வளோ இருக்கும்னா டெல்லி ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் ஜி பீட்டா என் பீட்டா இசட். ஓகே, ஸோ பீட்டா இசட் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இசட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லார்மர் ஃப்ரீக்வன்சி. ஸோ கம்பல்சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லார்மன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எப்படி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்டம் டிவைடட் பை ஆங்குலர் மொமெண்டம் இன்ட்டு பிஇசட். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மியூ பிஇசட் டிவைடட் பை ஐ. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ BZ 2 pi I. Okay, so next one for the nuclei with the spin I is equal to half அப்படின்னா minus 1/2 இருந்து plus 1/2 வரைக்கும் இருக்கும். minus 1/2 அப்படின்னா அது வந்து ஆன்டி பேரலல் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலாக இருக்கும். plus 1/2 அப்படின்னா parallel to the direction of the magnetic field. Okay, so next one corresponding the energy states. so energy states எப்படி இருக்கும்? E1 equal to minus 1/2 mu h divided by 2 pi into h naught. அதே மாதிரி E2 அப்படிங்கிறது 1/2 mu h divided by 2 pi h naught. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் the energy difference between the two states. ஸோ ரெண்டு ஸ்டேட்ஸ்க்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் del E equal E2 minus E1. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் mu equal to E2 minus E1 divided by H அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி mu is equal to mu H naught divided by 2 pi அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெசனன்ஸ் கண்டிஷன். கம்பல்சரி இந்த கொஷின் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷனில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் எனர்ஜி when a nucleus of magnetic moment mu is placed in magnetic field. ஸோ ஒரு நியூக்ளியஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு E is equal to minus mu naught B naught. ஓகே, ஸோ மைனஸ் பி நாட் இந்த இடத்துல காஸ்டீட்டா ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த இது எப்படி மாறுது? ஏன்னா காஸ்டீட்டா அப்படிங்கிறது எம்ஐ டிவைடட் பை ஐ. அப்போ இது எப்படி மாறும்? மியூ மைனஸ் மியூ பி நாட் எம்ஐ டிவைடட் பை ஐ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2i + 1 அப்படிங்கிறது ஈக்குவலி ஸ்பேஸ்டு எனர்ஜி லெவல். அதாவது என்எம்ஆரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு எனர்ஜி லெவல். ஓகேவா? ஸோ என்எம்ஆரில் எப்படி இருக்கும்? ஈக்குவலி ஸ்பேஸ்டு எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் energy separation. Okay, so energy separation between the two adjoint level எப்படி இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி டெல்லி இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1 அப்படின்னு தெரியும். இங்கே வந்து என்னது மாடலஸ் ஆஃப் டெல்லி. ஓகே, ஸோ மாடலஸ் ஆஃப் டெல்லி மியூ பி நாட் டெல் எம்ஐ டிவைடட் பை ஐ. ஓகே, ஸோ மாடலஸ் ஆஃப் டெல்லி அப்படிங்கிறது என்னது? மியூ பி நாட் ஐ. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா மியூ பி நாட் டிவைடட் பை ஐ, மியூ பி நாட் டிவைடட் பை ஐ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா என்ன? மியூ பி நாட் டிவைடட் பை ஐ. இதுதான் என்னது? ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் போர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். E ஈக்குவல் டு ஜிஎன் யூஎன் பி நாட். ஓகே, ஸோ அதே மாதிரி E இஸ் ஈக்குவல் டு ஜிஎன் யூஎன் மியூஎன் பி நாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுது? இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எவ்வளோ? பி நாட். இதிலிருந்து பி நாட் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி நாட் ஈக்குவல் E டிவைடட் பை
gn mu1 அந்த E தான் நம்ம என்ன சொல்கிறோம் E is equal to h cross h mu அப்படின்னு சொல்கிறோம் அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ இதை வச்சு இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். B நாட் ஈக்குவல் டு h mu by gn mu n அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே B is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து -1/2லேருந்து +1/2 அதோட செப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 mu bu நாட். ஓகே ஸோ 2 ஸோ இது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க 2 mu b நாட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செப்பரேஷன். ஓகே எனர்ஜி செப்பரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 mu b நாட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு தெரியும் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா -1/2லேருந்து +1/2 இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் எனர்ஜிஸ் ஆர் கிவன் பை E ஆஃப் இஸ் ஈக்குவல் டு -bu நாட். ஓகே ஸோ இங்கே ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனுங்கிறது h mu is equal to 2 mu b நாட். ஸோ நம்மளுக்கு மியோட வேல்யூ 42.57, மியோட வேல்யூ 2.79, ஓகே மியூன்னுங்கிறது 5.05. ஓகே ஸோ இந்த வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு இருக்கிற வேல்யூ வந்து -2 b நாட். The next one, typically external magnetic field used NMR experiments in the range 1 to 5 Tesla. So எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னா 1 to 5 Tesla. Okay, so next one, the relaxation time. The process of losing the energy is called relaxation, and time spent in the excited state is called relaxation time. So ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னா என்ன, அந்த எக்ஸிடட் ஸ்டேட்டில் எவ்வளோ நேரம் தங்கியிருக்கு, ஓகேவா. ஸோ அதே மாதிரி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, அதே மாதிரி எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணுது அப்படிங்கிறதா ரிலாக்ஸேஷன் டைம். அதாவது எனர்ஜி எவ்வளோ லாஸ் பண்ணுது, எக்ஸிடட் ஸ்டேட்டில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, அதுதான் என்னது ரிலாக்ஸேஷன் time. Okay, so next one, the transfer of energy from the spin system to other degrees of freedom is referred as relaxation. So the spin in the upper state transfer the excess energy in the surrounding. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பின் இந்த அப்பர் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்பர் ஸ்டேட்டில் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு அந்த சரௌண்டிங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஸ்பின் லாட்டிஸ் அப்படின்னு பேர். அது பேர் என்னது ஸ்பின் லாட்டிஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாங்கிடியூட்னல் ரிலாக்ஸேஷன் டைம் T1 அப்படிங்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். T1ங்கிறது எவ்வளோ இருக்கும், 10⁻²லேருந்து 10⁴ வரைக்கும் இருக்கும். ஸோ சாலிடு, ஓகே சாலிடுக்கு எவ்வளோ இருக்கும், 10⁻²லேருந்து 10⁴ வரைக்கும் இருக்கும். இதே வந்து லிக்விட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட்ஸ்க்கு 10⁻⁴லேருந்து 10⁴ வரைக்கும், சாரி 10⁻1 வரைக்கும் இருக்கும். அதாவது -2லேருந்து 4, -4லேருந்து 1. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், de-spacing time is known as a spin relaxation time. Okay, de-spacing time is known as spin relaxation time. இல்லை அப்படின்னா transverse relaxation time. Okay, so அது வந்து T2 is equal to 10⁻⁴ second. Okay, so next one, T half omega, the spin lattice relaxation time is inversely proportional to the transition probability per unit induced absorption. Okay, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே இன்ட்ராக்ஷன் 4 இன்ட்ராக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்பின்ஸ் ஆஃப் த நெய்பரிங் நியூக்ளி இன் எ மாலிகுல் மே காசஸ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன் இன் NMR ஸ்பெக்ட்ரம். ஓகே த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்பின் அண்ட் நெய்பரிங் நியூக்ளி, அந்த இன்ட்ராக்ஷன் எதுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த நெய்பர் ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு இடையில வந்து இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா மேக்காஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த லைன், அங்கே வந்து லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆகும். அப்படி ஸ்பிளிட்டிங் ஆகிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பின் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து என்னது ஸ்பின் இன்ட்ராக்ஷன். அதாவது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்பின்ஸ் ஆஃப் நெய்பரிங் நியூக்ளி ஆஃப் எ மாலிகுல் காசஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த NMR ஸ்பெக்ட்ரம். ஓகே தட் இஸ் கால்டு ஸ்பின் இன்ட்ராக்ஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்பின் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஸ்பின் இன்ட்ராக்ஷன் ஆர் த இண்டிபெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அப்ளைடு ஃபீல்டு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா அப்ளைடு ஃபீல்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன், equivalent nuclei do not interact with each other, same nuclei do not. அதாவது நியூக்ளி வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்ட்ராக்ட் ஆகாது, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். ஒரே நியூக்ளியஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகாது.
அதாவது சேம் நியூக்ளியா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்னது ஸ்பின் லாக்டேஸ் இன்ட்ராக்ஷனே நடக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் நெய்பரிங் குரூப்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் நியூக்ளி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ராக்ஷன்ஸ் இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன். இப்போ பாடுறது நம்ம வந்து ஸ்பின் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட். ஓகே, ஸோ இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன் as a result of the interaction where the electron could, if the spin of proton is up, the spin of deuteron is down. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோட்டான் அப்படிங்கிறது அப். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டீச்சிங் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ ப்ரோட்டான் அப்படிங்கிறது அப். ஓகேவா? ஸோ ப்ரோட்டான் வந்தால் நீங்கள் அப்படின்னு எழுதிடலாம். அதே டியூட்ரான் வந்தால் அது டவுன் ஸ்பின். ஓகே, this indirect spin interaction between the two nuclei via the electron cloud is termed the indirect spin interaction or electron coupled spin interaction. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்டு. அதாவது இன்டைரக்ட் இன்ட்ராக்ஷன் எதுக்கு இருக்கும் அப்படின்னா நியூக்ளியக்கும் எலக்ட்ரான் க்ளவுடுக்கும். ஓகே, ஸோ நியூக்ளியக்கும் எலக்ட்ரான் க்ளவுடுக்கும் இன்டைரக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பின் இன்ட்ராக்ஷன், இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் கப்புல்டு ஸ்பின் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவர் எக்ஸியூசர் எஃபெக்ட் ஆஃப் மெக்கானிசம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஓவர் எக்ஸியூசர் எஃபெக்ட் ஆஃப் மெக்கானிசம். ஸோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரிக் அண்ட் நியூக்ளியர் மேக்னெட்டிக் மூமெண்ட் the magnitude which is inversely proportional to the cube of the distance. Okay, so cube of the distance the electron and the nuclei gives the rise to dipole interaction. So இது ரொம்ப important. So இந்த point பார்த்துங்க. Okay, so next one dipole interaction is also called the anisotropic interaction. Okay, so அனியோஸ்ட்ரோபிக் இன்ட்ராக்ஷன், அதாவது டைபோல் இன்ட்ராக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அனியோஸ்ட்ரோபிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். த இன்ட்ராக்ஷன் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த டூ டைபோல். ஸோ எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸு, டிஸ்பர்சன் ஃபோர்ஸு, HCl, CH3 டைபோல் இன்ட்ராக்ஷன். இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள். வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ், டிஸ்பர்சன் ஃபோர்ஸ், HCl, CH3 இது எல்லாமே. ஓகே, ஸோ அதே மாதிரி NMR CH3 CH4 லைன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு கெமிக்கல் ஷிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட் induced magnetic field. So when a molecule is placed magnetic field. ஓகேவா? ஸோ ஒரு மாலிகுல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாலிகுல் வந்து நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் சர்க்குலேட் அண்ட் ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு known as இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அங்கே எலக்ட்ரான் என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்குலேட் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் சர்க்குலேட் ஆகி அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் கெமிக்கல் ஷிஃப்ட்டு. ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட்டில் ரெண்டு சொல்லுவாங்க, ஷீல்டிங், டீஷீல்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது ஷீல்டிங் அப்படின்னா இஃப் த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ அப்போஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஓகே, ஸோ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும், அங்கே வந்து ப்ரோட்டான் வந்து கெட்ஸ். ஓகே, ப்ரோட்டான் வந்து அதாவது வாங்கிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டிங். அதாவது டிஷீல்டிங் அப்படின்னா இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோம், அப்போஸ் பண்ணும். எதை அப்போஸ் பண்ணும், அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணும். அதுதான் வந்து ஷீல்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டீஷீல்டிங் அப்படின்னா டீஷீல்டிங் அப்படிங்கிறது ரீஎன்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரீஎன்ஃபோர்ஸ் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிச்சு, கட்டாயப்படுத்துச்சு அப்படின்னா அது என்னது, அது டீஷீல்டிங். அப்போ என்ன, ப்ரோட்டான் டவுன் ஆகும். ஓகே, ப்ரோட்டான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் shielding shift the absorption to the right. ஓகே, ஸோ ஷீல்டிங் வந்து absorption to the right இருந்தால் அது வந்து அப் ஃபீல்டு. ஓகேவா? ஃபீல்டு வந்து அப்பில் இருக்கும். டீஷீல்டிங் அப்படின்னா absorption to லெஃப்ட்டில் இருக்கும். லெஃப்ட்டில் இருந்தால் அது வந்து டவுன் ஃபீல்டு, ரைட்டில் இருந்தால் அப் ஃபீல்டு. ஓகே,
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், such shifts in the positron position of the NMR absorption due to the shielding and de-shielding protons by induced magnetic field electrons are known as chemical shift. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா chemical shift அப்படிங்கிறது such a position of the NMR absorption due to the shielding and de-shielding protons by the induced magnetic field of the electron known as chemical shift. அதாவது chemical shift வந்து NMR பொசிஷனையும் சொல்லும், அதேமாதிரி ஷீல்டிங் டீஷீல்டிங் இது எல்லாத்தையும் அது வந்து சொல்கிறதா கெமிக்கல் ஷிஃப்ட். ஓகே. ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட்டுக்கு என்ன கிடையாது அப்படின்னா அது ஒரு டைமென்ஷன்லெஸ். ஓகே. ஸோ அது என்னது டைமென்ஷன் லெஸ். ஓகே. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி இது எப்படி எக்ஸ்பிரஸ்டு பண்ணுவாங்கன்னா பிபிஎம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன், இல்லை அப்படின்னா மைக்ரோ டெஸ்லா, இல்லை அப்படின்னா ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் ஷிஃப்ட்ஸ் கேன் பி மெஷர்ட் வித் த ரெஃபரன்ஸ் டு என்எம்ஆர் சிக்னல் ஸ்டாண்டர்டு காம்பவுண்ட். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காம்பவுண்டு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம எடுத்த ஸ்டடிக்கு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட் யூஸ். இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, டிஎம்எஸ் அப்படின்னா டெட்ரா மீத்தைல் சிலின். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்த்துங்க, டெட்ரா மீத்தைல் சிலின் CH3,4SI. ஓகே. ஸோ a small quantity of TMS is added to the sample while getting the its NMR spectrum. ஸோ நமக்கு கண்டுபிடிக்கிற சாம்பிளுக்கு வந்து அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த TMS ஆட் பண்ணுவாங்க, டெட்ரா மெத்தைல் சிலின் வந்து ஆட் பண்ணி அதில் வந்து NMR வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஃபெக்டிவ் ஃபீல்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎஃப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேவா. ஸோ பி எஃபெக்டிவ், மேக்னெட்டிக் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது B0 1 - சிக்மா. ஸோ இந்த இடத்துல சிக்மா அப்படிங்கிறது டைமண்ட்லெஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா. அது வந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஷீல்டிங் பேராமீட்டர். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பி எஃபெக்டிவ் ஃபார்முலா என்னது, B0 bracket of 1 - சிக்மா. ஸோ அது என்னது 1 - சிக்மா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரான் டென்சிட்டி. அது வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அரௌண்ட் த ப்ரோட்டான். ஸோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது சிக்மா டிபெண்ட் ஆன் த எலக்ட்ரான் டென்சிட்டி அரௌண்ட் த ப்ரோட்டான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், mu is equal to 2 mu B0 அப்படின்னு படித்தோம். அதாவது 2 எனர்ஜி செப்பரேஷன், அதாவது எனர்ஜி செப்பரேஷனில் சொல்லியிருப்போம் இல்லையா, 2 mu B0 அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த B0 போல தான் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், 2 mu B0 1 - சிக்மா. ஸோ 1 - சிக்மா வந்து நம்ம போடுறோம். ஓகே. த சிப்ஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் லைன் ஆஃப் எ கிவன் காம்பவுண்ட் ஃப்ரம் தட் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். அது வந்து ரெஃபரன்ஸ் சாம்பிள் வச்சு தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ கெமிக்கல் ஷிஃப்ட்டை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லுவோம், பிஆர் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ பிஆர் அப்படிங்கிறது என்னது, ரெஃபரன்ஸ். பிஆர் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ். பிஆர் ஈக்குவல் டு B0 1 - சிக்மா ஆர். ஓகே. ஸோ அது பிஎஸ் அப்படிங்கிறது பிஆர். ஓகே. 1 - சிக்மா எஸ். ஓகே. ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு பிஆர். ஓகே. ஸோ பிஆர் மைனஸ் பிஎஸ் டிவைட் பை B0. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிஆருங்கிறது ரெஃபரன்ஸ் மைனஸ் சாம்பிள் டிவைட் பை B0 ஆர் பிஎஸ் இன்ட்டு 10⁶ ppm. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதோட இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஷிஃப்ட்டோட ஃபார்முலா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் 10.00 டெல். ஓகேவா. 10.00 டெல் இஸ் த கெமிக்கல் ஷிஃப்ட். டவோட வேல்யூ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10, டெல்லோட வேல்யூ 0. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பவர்ஃபுல் டு டிட்டர்மினேஷன். ஓகே. ஸோ அப்போ டெல் எவ்வளோ இருக்கும், டவ் எவ்வளோ இருக்கும் 10. ஓகே. ஸோ டெல் எவ்வளோ இருக்கும் 0. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், NMR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா NMR டிட்டர்மினிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிக்விட்ஸ். ஸோ அதை வந்து எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், லிக்விட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதேமாதிரி இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன். NMR ஸ்பெக்ட்ரோமீட்டர் ப்ரொவைட்ஸ் த அக்யூரேட் அண்டு நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட். ஓகே. ஸோ NMR spectroscopy indicates the chemical nature of the nuclei and neighboring nuclei. When the energy is observed by the sample, the observation can be observed the change in signal radio frequency. So next one, nuclei having the either number of protons to neutrons odd have, நம்ம என்ன சொன்னோம், நியூட்ரான் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே. ஸோ அப்போ என்னது ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின் அப்படின்னு தெரியும். அதாவது ஈவனாக இருந்தால் 0, அட்டாமிக் மாஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னது இன்டீஜர்
இதே வந்து மேலே வந்து ஆடில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆஃப் integral spin. Okay, so next one, what is used the cool of the superconducting coil? So liquid helium. So next one, the NMR signal is compound is said to be 210 Hz. ஸோ இதில் என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டெல் இஸ் ஈக்குவல் டு NMR சிக்னல் காம்பவுண்டோட பை ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு 10⁻6 ppm. ஸோ நம்மளுக்கு 210 கொடுத்த வேல்யூ போட்டு ஸோ என்ன பண்ணுறோம் 70 போட்டு மல்டிபிள் பண்ணால் 3 ppm. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும் நம்ம E = GN μ1 B0 எடுத்துகிட்டு வேணும் அப்படின்னா E பை GN μ1. ஸோ அப்போ ஈக்கு H×μ போட்டலாம். Hங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, μங்கிறது 9.5 கொடுத்துருக்காங்களா ஃப்ரீக்வன்சி, இதோட பை GNோட வேல்யூ தெரியும் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 2.0026 இன்ட்டு μ1 வேல்யூ தெரியும் 9.27. ஸோ இது மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 2i + 1. ஸோ இதை போட்டுடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி μ = 2 μ B0 பை h அப்படின்னு தெரியும். ஓகேவா. ஸோ B0 = h μ பை 2 μ. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இதுதான் ஃபார்முலா. ஸோ B0 அப்படிங்கிறது h μ பை 2 μ. ஸோ அதை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் பார்த்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஓகே.